இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது காசா விவகாரம் தொடர்பாக. அதிலே காசா தொடர்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இவருடைய பேச்சை 0% கூட யாரும் நம்ப முடியாது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகிறார் என்கிற அடிப்படையில் நம்ம அந்த செய்தியை கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காசாவில் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய முன்னேற்றங்கள் காசா விவகாரத்தில் நாங்கள் கண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கான காரியங்களை முழுமையாக முடித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். 4 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் வருவோம். அது நீங்க ஈரானோட யுத்தம் பண்ணுங்க, யாரோடனாலும் யுத்தம் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. உங்க பணைய கைதிகள் உயிரோட வேணும்னா 4 நிபந்தனையை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யுத்தம் அதே போன்று ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்படும். இனிமே நீங்க காசா பக்கமோ ஜெருசலம் பக்கமோ தலை வச்சு தூங்க கூடாது. எனவே யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும். ஆக்கிரமிக்கிறத நீங்க நிரந்தரமாக நிறுத்தணும். அது மட்டுமல்லாம காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டும். மறுகட்டமைப்பு அதே போன்று முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது, இந்த எல்லாமே நடைபெறுவதோடு பரிமாற்ற ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ள வேண்டும். நாங்க உங்களை விடுதலை பண்ணுவோம். பாலஸ்தீன மக்களை நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்களை நீங்க விடுவிக்கணும். இதை எல்லாத்தையும் செஞ்சா மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் பண்ண முடியுமே தவிர சும்மா அமெரிக்க அதிபர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னெல்லாம் நாங்க கண்ட்ரோல் ஆக மாட்டோம். எங்களுடைய உரிமையை நாங்க தான் மீட்டெடுப்போம். உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் மறுபக்கம் தான் நிற்போம். எங்க உரிமை எங்களுக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக பதிலை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, எல்லாம் பேசியாச்சு, விட்காஃப் சொல்லிட்டாரு, முடிய போகுதுங்கிறாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் 628வது நாளாகவும் இன்றும் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசா மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆரம்பித்து இன்றைக்கு 628 நாட்களை தாண்டினாலும் அங்குள்ள கொடுமைகள் நிறுத்தப்படவில்லை, தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை, அப்பாவிகள் மரணிப்பது குறைவடையவில்லை என்கிற கவலை உலகம் முழுவதும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏதாவது மாற்றம் வந்து விடாதா, உடனடியாக யுத்தம் நின்று விடாதா என்கிற எதிர்பார்ப்பு காசா மக்களுக்கு மாத்திரமல்ல, மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய, மனிதர்களை நேசிக்கக்கூடிய, உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலைமையாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள், பல செய்திகள், ஒருபுறம் கவலையான செய்திகள், மறுபுறம் மகிழ்ச்சியான செய்திகள் என்று இரண்டுமே கலவையாக இன்றைக்கு வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது காசா விவகாரம் தொடர்பாக. அதிலே காசா தொடர்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இவருடைய பேச்சை 0% கூட யாரும் நம்ப முடியாது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகிறார் என்கிற அடிப்படையில் நம்ம அந்த செய்தியை கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காசாவில் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய முன்னேற்றங்கள் காசா விவகாரத்தில் நாங்கள் கண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கான காரியங்களை முழுமையாக முடித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த செய்தி வட்டி கட்டிய பச்சை பொய் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் எதை எப்போ சொல்லுவாருங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பான திட்டவட்டமான ஒரு விவகாரத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மத்தியஸ்தர்களுடனான தொடர்புகளை நாங்கள் நிறுத்தவில்லை. கத்தார் எங்களோடு பேசுகிறார்கள், ஈஜிப்ட் எங்களோடு பேசுகிறார்கள். இப்படி மத்தியஸ்தர்களாக நடுவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க எங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாம இல்லை. ஆனால் நெதன்யாகுவினுடைய செயல்பாடுகளில் எந்த முன்னேற்றமோ மாற்றமோ வந்ததாக எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. ஸ்டீவ் விட்காஃப் சொன்னதாக அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டோம், விரைவிலே நல்ல செய்தி வரும், 2 தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கிற அளவுக்கு அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.
இருக்கிறார். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, நடுவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், கத்தார் பேசுது, ஈஜிப்ட் பேசுது, ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, குறிப்பாக நெத்தனியாகுனுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணல என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், நாங்கள் எப்போதும் சமாதானத்திற்கு தயார், ஆனால் 4 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் வருவோம். அது நீங்க ஈரானோட யுத்தம் பண்ணுங்க, யாரோடனாலும் யுத்தம் பண்ணுங்க, பண்ணாம இருங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதில் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. உங்க பணைய கைதிகள் உயிரோட வேணும்னா 4 நிபந்தனையை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யுத்தம் அதே போன்று ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்படணும். இனிமே நீங்க காசா பக்கமோ ஜெருசலம் பக்கமோ தலை வச்சு தூங்க கூடாது. எனவே யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிக்கிறத நீங்க நிரந்தரமாக நிறுத்தணும். அது மட்டுமல்லாம காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டும். மறுகட்டமைப்பு அதே போன்று முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது, இந்த எல்லாமே நடைபெறுவதோடு பரிமாற்ற ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களை விடுதலை பண்ணுவோம், பாலஸ்தீன மக்களை நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்களை நீங்க விடுவிக்கணும். இதை எல்லாத்தையும் செஞ்சா மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் பண்ண முடியுமே தவிர, சும்மா அமெரிக்க அதிபர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னெல்லாம் நாங்க கண்ட்ரோல் ஆக மாட்டோம். எங்களுடைய உரிமையை நாங்க தான் மீட்டெடுப்போம். உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் மறுபக்கம் தான் நிற்போம். எங்க உரிமை எங்களுக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக பதிலை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, எல்லாம் பேசியாச்சு, விட்காப் சொல்லிட்டாரு, முடிய போகுதுங்கிறாரு. இது பச்சை பொய் என்பது மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இன்றைக்கும் 51 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதிலே 14 பேர் உணவு பெற்றுக்கொள்வதற்காக போனவர்கள், சாப்பிட வழி இல்லைன்னு உணவு தேடி போறாங்க, அவர்களை கொன்று குவிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இன்றைக்கு இஸ்ரேலிய குடியேறிகள் மீண்டும் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள். புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலம் என்பது நமக்கு தெரியும். மக்கா மதீனாவுக்கு அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸா தான் முஸ்லிம்களுடைய புனித தலமாக இருக்கும்போது பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இன்றைக்கு பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அவர்களுடைய மதக்கடமையாக இருக்கக்கூடிய தல்முதிக் என்கிற ஒரு மதக்கடமையை செய்திருக்கிறார்கள். சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேச விதி மீறலாக இது இருந்தும் அவர்கள் ராணுவ பாதுகாப்போடு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் 67% இஸ்ரேலியர்கள் காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே 67% உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போகணும் என்று கருத்து சொல்றாங்க இஸ்ரேலியர்கள். 52% இஸ்ரேலியர்கள் ஈரானுடன் நடைபெற்ற இந்த யுத்த நிறுத்தம் சிறப்பானது, அதை செஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வாங்கி நாடி அவ்வளவுங்கிறதுனால அது நல்லதா போச்சு, நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு போனது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 33% தான் அதை எதிர்க்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய 252வது ராணுவ பிரிவை நாங்கள் வெளியேற்றுகிறோம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேல். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க வேறொரு பட்டாலியனை உள்ள கொண்டு வருவாங்க. இதுவே நிரந்தர யுத்த நிறுத்தம் வந்தால் மட்டும்தான் இது இல்லாமலாகுமே தவிர, இல்லாத பட்சத்தில் அவர்கள் வேறொரு குரூப்பை உள்ள கொண்டு வந்து மீண்டும் தாக்குதல்களை நடத்துவார்கள் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு நம்முடைய ரஸ்மின் ஸ்டாக் என்கிற மற்ற யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதில் நம்ம சொன்ன ஒரு செய்தி தான், 7 பேர் இன்றைக்கு ஒரே இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். எந்த அளவுக்கு சொன்னா, அவர்கள் நடத்திய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய வெஹிக்கிள் நெருப்பு பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வெஹிக்கிளுடைய நெருப்பு அணைக்க முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் அகோரமாக இருந்த காரணத்தினால அவருடைய பாடிகளை எல்லாம் இஸ்ரேலுடைய பகுதிகளுக்கு இழுத்துக்கிட்டு போய் தான் அவர்கள் தீயை அணைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல், உள்ளே இருந்தவர்கள் தீயில் எரிந்துவிட்ட காரணத்தினால் அவர்களை அடையாளம் காண்பது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். அந்த அளவுக்கு 7 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் என்கிற செய்திகளை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் கான் யூனிஸுக்கு கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தை மொத்தமாக அளித்திருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தின் துணை ராணுவ குழு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதிலே குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். அதை தாண்டி இன்றைக்கு அதே பகுதிகளில் மெர்காவா டேங்க் ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இன்றைக்கு காசாவுக்குள்ள 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காலையில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா 7 3 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 3 மெர்காவா டேங்க்ல குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். 25 பேர் இன்றைக்கு காசாவுக்குள் குறைந்தது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற நேரத்தில்
காலையில் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட 7 பேரை பற்றி மாத்திரம்தான் இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கு அவர்கள் அகோரமான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலே இன்றைக்கு பிரதமரே வெளியில வந்து என்ன பண்றாருன்னா, இன்றைய நாள் இஸ்ரேலிய மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய நாளுங்கிறார். 7 பேர் செத்ததுக்காகவா இந்த அறிவிப்பு? எனவே 25க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள். காசாவினுடைய சுதந்திர போராளிகள் அகோரமான பதிலடி தாக்குதல்களை மீண்டும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினமும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு ஒரு செய்தியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நேற்றைய தினம் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு கேரியரை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. அதை தாண்டி இன்றைய நாள் 2 புல்டோசர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் புல்டோசர் டிரைவர் மாத்திரம் தான் இருந்தாண்டு வச்சுக்கிட்டா கூட 2 பேர், எனவே 27 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் கான் யூனிஸ் முழுவதும் பாரிய தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி கொண்டிருப்பதாகவும் அதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அதற்கு பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்குது. என்னன்னு கேட்டா, கான் யூனிஸுக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 17 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த 4 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா 31 பேர் இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைய நாள் இஸ்ரேலிய மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய நாள் என்கிற செய்தியை அறிவிச்சதை நம்ம பார்க்கிறோம். சாதாரண ஒரு விஷயம் சொன்னா அப்படி அறிவிக்க மாட்டார். 31 பேர் இன்றைக்கு காசாவுக்குள் கொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் 17 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள். எனவே பாலஸ்தீன விவகாரம் என்பது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற நிலையில் ஒண்ணுமே இல்லாம நிற்கதியான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் ஒருபுறம் மகிழ்ச்சியான செய்திகள், 31 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. ஆனால் அதே நேரம் இஸ்ரேல் முழுவதுமே இன்றைக்கு துக்க தினமாக இருக்கிற போது பாலஸ்தீன அப்பாவிகள் உணவு தேட போகிறவர்கள் வரைக்கும் கொல்லப்படுகிறார்கள் என்கிற அந்த செய்திகள் மிக மிக கவலைக்குரிய செய்திகளாக மாறி இருக்கிறது. உலகம் முழுவதும் அமைதி பெற வேண்டும், உலகம் நிம்மதி அடைய வேண்டும் என்கிற நிலையில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான தீர்வு விரைவிலேயே எட்டப்பட வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் தான் அதற்கு துணையாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, குனூத் என்றால் என்ன, குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்கிற வீடியோ நம்ம தனியாக வெளியிட்டிருக்கிறோம். நாளைய தினம் அதை மீண்டும் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல் நம்ம பதிவேற்றம் செய்வோம். அதையும் நீங்கள் பார்த்து தொடர்ந்து குனூத்து நாசிலாவை அவர்களுக்கு எதிராக ஓதி வருகிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திப்பதை போல ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.